என் செல்ல குழந்தையே, நீண்ட நேரமாகவே ஒரு நல்ல செய்தி ஒன்றை உனக்கு சொல்வதற்காக உன் அம்மா உன் இல்லத்தின் வாசலில் காத்து நின்று கொண்டிருக்கின்றேன். நீ என்னை உள்ளே உடனடியாக அழைத்து விடுவாயா? இத்தனை நேரமும் அம்மா உனக்காக காத்து கொண்டிருந்தேன் அல்லவா? நீ இப்பொழுது என்னை அழைத்து விடவில்லை என்றால் அம்மாவிற்கு கால்கள் வலித்து விடும் அல்லவா? அம்மாவிற்கு கால் வலிக்கும் என்று சொன்னால்தானே என் பிள்ளை நீ வேறு எந்த வேலையிலும் உன்னுடைய கவனத்தை செலுத்தாமல் இந்த தாயானவள் என் வாக்கினை கேட்க ஓடோடி வந்து விடுவாய். அதனால்தான் அம்மா இது போன்ற வார்த்தைகளை எல்லாம் சொல்கின்றேன். என் பிள்ளையே, நீ என்னை இன்று உள்ளே அழைக்க வேண்டும் என்று நான் சொன்னதற்கு ஒரு முக்கியமான காரணம் என்ன தெரியுமா? என் பிள்ளையே, உன்னுடைய வாழ்க்கையில் உன்னை சுற்றி வந்து கொண்டிருக்கின்ற சில விஷயங்களுக்கு இன்று உனக்கு அம்மா மிகப்பெரிய தீர்வினை தர வேண்டும் என்று முடிவெடுத்துவிட்டு காலையிலிருந்தே உன் இல்லத்தின் வாசலில் காத்து நின்று கொண்டிருக்கின்றேன். ஏனென்றால் நான் கொண்டு வந்திருக்கின்ற தீர்வானது அத்தனை விஷயங்களுக்கும் உன் வாழ்க்கையில் மிகப்பெரிய முடிவாக இருக்கப் போகின்றது. நான் கொடுக்க போகின்ற தீர்வில் என் பிள்ளை பல நாட்களாக ஏங்கி தவித்த ஒரு விஷயம் உன் கைகளில் கிடைக்கப் போகின்றது. எப்பொழுதெல்லாம் இந்த வாழ்க்கை உனக்கு நல்லதை கொடுக்கும் என்று நினைத்து ஏமாந்து போய் நின்றாயோ, இனி இந்த ஏமாற்றம் உன் வாழ்க்கையில் இருக்காது. நீ நினைத்ததை அடையக்கூடிய திறமையை பெற்றிருக்கின்றாய். நீ எதையெல்லாம் உன் வாழ்க்கையாக மாற்ற வேண்டும் என்று நினைத்திருக்கின்றாயோ அதையெல்லாம் உன் வாழ்க்கையாக மாற்றக்கூடிய தன்மை உனக்குள் இருக்கின்றது. எல்லாமே உனக்கு நல்லபடியாக நடந்துவிடும் என்கின்ற எண்ணம் இப்பொழுது உன் வாழ்க்கையில் உனக்கு வந்துவிட்டது. இப்படி உன் வாழ்க்கையில் நடக்கின்ற ஒவ்வொரு நல்ல விஷயங்களையும் தெளிவாக நீ புரிந்து கொள்ள தொடங்கிவிட்டாயல்லவா? இனிமேல் இந்த சூழ்நிலைகள் எல்லாம் உன் வாழ்க்கையில் உனக்கு தரவிருக்கின்ற சந்தோஷங்கள் என்னவென்பதனை நீ தெரிந்து கொள்ள வேண்டும். எல்லா விதமான பிரச்சனைகளும் நிச்சயமாக ஒரு நாள் முடிந்துவிடும் என்ற நம்பிக்கை உனக்குள் இருக்கின்றது. ஆனால் அது என்று முடியும் என்பது மட்டும்தான் உனக்கு புரியவில்லை. அதற்குத்தான் அம்மா இன்று உனக்கு இந்த தீர்வினை கொண்டு ஓடோடி வந்திருக்கின்றேன். என் பிள்ளை, நீ பல நாள் கஷ்டங்கள் ஒரு நாளில் தீர்ந்துவிடும் என்றால் நீ என்னிடத்தில் இருந்து அதை பெற வேண்டிய சூழ்நிலை வந்தால் வேண்டாம் என்று சொல்லிவிடுவாயா? நிச்சயமாக நீ சொல்ல மாட்டாய். ஏனென்றால் நீ அனுபவித்த கஷ்டங்கள் என்னவென்று உனக்கு நன்றாக தெரியுமல்லவா? நீ அனுபவித்த சோதனைகள் எல்லாம் எத்தனை என்று உனக்கு நன்றாக புரியுமல்லவா? அதனால்தான் அம்மா இன்று உனக்கு இந்த செய்தியினை கொண்டு ஓடோடி வந்திருக்கின்றேன். நல்ல செய்தி என்றால் என்ன தெரியுமா? என் குழந்தை, உன் வாழ்க்கையில் உனக்கான நிம்மதி கிடைக்கப் போகின்றது. உனக்கான மன அமைதி கிடைக்கப் போகின்றது. உனக்கு இத்தனை நாட்களும் இருந்த அத்தனை சூழ்ச்சிகளும் உன்னை விட்டு நீங்க போகின்றது என்பதுதான். இதை தவிர்த்து மற்ற விஷயங்கள் எல்லாமே உன்னுடைய செயல்பாடுகளுக்கு ஏற்ப தானாகவே உன்னுடைய வாழ்க்கையில் நல்லதை கொடுக்கும் என்பதனை நீ புரிந்து கொள்வாய். இந்த நல்ல செய்தி உன் வாழ்க்கையில் உன்னை வந்து சேரும் பொழுது என் குழந்தைக்கு மனதிற்குள் நிச்சயமாக மனமகிழ்ச்சி வந்துவிடும். என் பிள்ளையின் சந்தோஷத்தை நான் காணத்தானே விரும்புகின்றேன். என் குழந்தை மனநிறைவோடு இருப்பதை நான் பார்க்க வேண்டும் என்று ஆசைப்படுகின்றேன். எல்லா நாளிலும் நீ சோகமான முகத்தோடு இருந்து கொண்டிருப்பதை நான் பார்த்து விட்டேன். இனிமேல் எல்லா நாளும் நீ மனமகிழ்ச்சியோடு இருப்பதை நான் பார்க்க வேண்டும். என் பிள்ளையே, அம்மா ஒவ்வொரு நேரமும் உன்னோடு பேசும் பொழுது நான் நினைக்கின்ற ஒரே ஒரு விஷயம், நான் இந்த விஷயத்தை உன் வாழ்க்கையில் நடத்தி கொடுத்து விடுவேன் என்று சொல்வதை நிச்சயமாக உனக்கு நடத்தி கொடுக்க வேண்டும் என்பதை மட்டும்தான். என் குழந்தை,
தேவையற்ற குழப்பத்தோடு நீ நின்று கொண்டிருக்கும் பொழுது இந்த குழப்பங்கள் எல்லாம் உனக்குள் நீங்கிவிட வேண்டும் என்பது மட்டும்தான். எந்த விஷயமும் உன் வாழ்க்கையில் உன்னை பாதிக்கக்கூடாது என்பது மட்டும்தான். என் தங்கமே, எல்லா நேரத்திலும் உனக்கு இந்த வாழ்க்கை பிரச்சனையை கொடுத்திருந்தாலும் இனிமேல் இந்த வாழ்க்கையில் உனக்கு எந்த பிரச்சனைகளும் வந்துவிடக்கூடாது என்பதில் உன்னை விட அம்மா நான் மிகவும் தெளிவாக இருக்கின்றேன். என் குழந்தை, நீ இப்பொழுது நினைக்கின்ற ஒரு விஷயம் உன் மனதிற்குள் ஆழ்ந்த சிந்தனையாக ஓடிக்கொண்டிருக்கின்றது. இதை இப்படி செய்து முடித்து விடலாமா அல்லது இப்படி செய்யலாமா என்று 2 விதமான மனநிலையோடு நீ யோசித்து கொண்டிருக்கின்றாய். என் தங்கமே, உன்னை யோசிக்கவே கூடாது என்று உன் அம்மா நான் சொல்லவில்லை. ஆனால் என் பிள்ளை, நீ யோசிப்பதை ஒரே நேரத்தில் குழப்பத்தோடு யோசிக்காதே. அதிக குழப்பம் வந்துவிட்டால் சற்று அமைதியாக இருந்துவிடு. உன்னுடைய மனநிலையை அப்படியே நீ ஒரு நிலைப்படுத்தி நிறுத்தி வைத்து விடு. அதன் பிறகு மனது சற்று தெளிவடைந்த பிறகு மீண்டும் சிந்திக்க தொடங்கு. அப்படி நீ சிந்திக்க தொடங்கும் பொழுது நிச்சயமாக உனக்கான தெளிவு கிடைத்துவிடும். நீ எதை நினைக்கின்றாயோ அது அப்படியே உன் வாழ்க்கையில் நடந்துவிடும். நீ கேட்டது எல்லாமே உன் வாழ்க்கையில் கிடைத்துவிடும். நீ முடிக்க நினைக்கின்ற விஷயம் நல்லபடியாக உனக்கு முடிந்துவிடும். ஆரம்பத்தில் சில விஷயங்கள் அதிக குழப்பத்தை கொடுக்கும். இது முடியவே முடியாது என்ற எண்ணத்தை உனக்குள் விதைத்துவிடும். ஆனால் கடைசியில் அந்த விஷயம்தான் பிரச்சனைகள் எதுவுமே இன்றி சிறப்பாக நடந்து முடியும். இது போன்றெல்லாம் உன்னுடைய வாழ்க்கையில் நடக்கின்ற விஷயங்களை நீ தெளிவாக புரிந்து கொண்டாலே போதுமல்லவா? உன் வாழ்க்கையில் உனக்கான எண்ணங்கள் எல்லாமே சிறப்பானதாக நடக்க வேண்டும் என்று நீ நினைத்து விட்டால் மட்டும் போதாது. அதை செயல்படுத்தவும் நீ எல்லா முயற்சிகளையும் செய்ய வேண்டும். உன் முயற்சி இந்த தாயானவள் என் மூலமாக நிறைவேற்றி கொடுக்கப்படும். இந்த வாழ்க்கையில் நீ ஆசைப்பட்டது எல்லாம் உன் கைகளில் தரப்படும். எல்லாவற்றிற்குமான தகுதி உனக்குள் இருந்தால் உனக்கு அது கிடைக்காமல் போய்விடாது. தகுதி என்றால் என்னவாக இருக்கும் என்று யோசிக்கிறாயா? என் பிள்ளையே, வேண்டும் என்று நினைக்கின்ற விஷயத்தின் மீது உண்மையான அன்பு இருக்க வேண்டும். எந்த ஒரு பொய்யான அன்பை காட்டியும் எந்த ஒரு விஷயத்தையும் உன் பக்கம் கொண்டு வர நினைக்க கூடாது என்றுதான் அம்மா சொல்கின்றேன். நான் சொல்வது, ஒருவேளை உன் வாழ்க்கையில் உனக்கான ஒரு உறவாக இருந்தால், உண்மையான அன்பு இருந்தால் மட்டும் அந்த அன்பை அவர்களுக்கு கொடுத்து அவர்களிடத்திலிருந்து பெற நினைக்க வேண்டும். போலியான அன்பை கொடுத்து அவர்களை ஒரு நாளும் வாழ்க்கையில் ஏமாற்றமடைய செய்துவிடக்கூடாது. இது தெய்வத்திடம் இருந்து உன்னை தள்ளி வைத்துவிடும். உன் வாழ்க்கையில் எந்த சூழ்நிலையிலும் தெய்வத்திடம் இருந்து உனக்கு நல்லதொரு ஆசீர்வாதங்கள் கிடைத்து விடாது. எல்லாமே உன் வாழ்க்கையில் நினைத்தது போல நடக்க வேண்டும் என்று நீ எண்ணும் பொழுது உன்னுடைய மனது நினைக்கின்ற விஷயங்கள் எல்லாம் நிச்சயமாக உனக்கானதாக சந்தோஷமாக மாறும் என்பதனை நீ அந்த நேரம் உணர்ந்தால்தான் அது உனக்கான தகுதி என்பதனை நீ புரிந்து கொள்வாய். என் பிள்ளையே, நீ ஆசைப்பட்ட விஷயங்களை நான் உனக்கு தர வேண்டும் என்று நினைத்திருக்கின்றேன். ஆனால் நீ இப்பொழுது என்ன செய்ய வேண்டும் தெரியுமா? உண்மையில் நாம் நினைத்தது நமக்கு கிடைக்க வேண்டும். அப்படி கிடைக்க வேண்டும் என்றால் அதற்கான தகுதி உண்மையாகவே நமக்கு இருக்கின்றதா? நாம் உண்மையாகவே இதன் மீது ஆசைப்படுகின்றோமா? இது கிடைக்க வேண்டும் என்று நினைக்கின்றோமா என்பதனை நீ சரியாக சிந்திக்க வேண்டும். இதை மட்டும் என் பிள்ளை இன்று நீ சரியாக சிந்தித்து விட்டால் போதும். உன் வாழ்க்கையில் நீ நினைத்ததை நான் உன் கைகளில் கொண்டு வந்து சேர்த்து விடுவேன். இதை சொல்லத்தான் அம்மா காத்து கொண்டிருந்தேன். இப்பொழுது சொல்லியும் விட்டேன். அதனால் தெளிவாக ஆசைப்படு, அதன் மீது உறுதியாக இரு. நிச்சயம் உன்னை வந்து சேரும்.
என் செல்ல குழந்தைக்கு இந்த வராகி அம்மாவினுடைய ஆசீர்வாதங்கள் எப்பொழுதுமே முழுமையாக கிடைக்கும்.